நடிகர் விஜய் ஹீரோவாக அறிமுகமாகி இன்றுடன் 32 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதை அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள். சோபா சந்திரசேகர் தயாரிப்பில் இயக்குனர் S.A. சந்திரசேகர் தனது மகன் விஜயை ஹீரோவாக வைத்து இயக்கிய முதல் படம் நாளைய தீர்ப்பு. இப்படம் டிசம்பர் 4, 1992 ஆண்டு வெளியானது. இப்படத்தில் நடிகர் விஜயுடன் சேர்ந்து கீர்த்தனா, ஸ்ரீவித்யா, ராதாரவி, சரத்பாபு, தாமு ஆகியோர் நடித்துள்ளனர். ஹீரோவாக நடிகர் விஜய் தனது 18 வயதில் கோலிவுட்டில் தடம் பதித்த முதல் படம் அவரது ரசிகர்களால் இன்றும் கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் இப்படம் வெளியாகி இன்றுடன் 32 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. விஜயின் 32 ஆண்டு கால சாதனையை ரசிகர்கள் பலவிதமாக கொண்டாடி வருகின்றனர். 32 years of விஜயிசம் என்ற ஹேஷ்டேகை ட்விட்டரில் விஜய் ரசிகர்கள் ட்ரெண்ட் செய்து வருகிறார்கள். திரைத்துறையில் உச்சத்தில் இருக்கும் நடிகர் விஜய் தீவிர அரசியலில் ஈடுபட போவதாக அவ்வப்போது செய்திகள் வெளிவந்த நேரத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் விஜய் தனது அரசியல் கட்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ள விஜய் தான் தற்போது ஒப்பந்தமாகியுள்ள படங்களில் நடித்துவிட்டு வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் பரபரப்பான அரசியல் சூழலில் விஜயின் அரசியல் நகர்வை அவரது ரசிகர்கள் மட்டுமின்றி பிற அரசியல் கட்சி தலைவர்களும் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். விஜயின் அரசியல் பயணம் வெற்றிகரமாக அமைந்தாலும் அவ்வப்போது திரைப்படங்களிலும் நடிக்க வேண்டும் என்பது அவரது ரசிகர்களின் விருப்பமாக உள்ளது. இந்நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட சென்னை டிபி சத்திரம் மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தாலும் கடுமையாக பாதிக்கப்பட்ட மற்ற மாவட்டங்களுக்கோ மக்களையோ நேரில் சந்திக்க வரவில்லை என விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீடுகளுக்கு நேரில் வந்து நான் நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கலாம், ஆனால் உங்களுடன் இப்படி அமர்ந்து பேச முடியாது, அங்கு வந்தால் நெரிசல் ஏற்படும், உங்கள் அனைவரிடமும் சிரமம் இல்லாமல் பேச முடியாது, நேரம் செலவிட முடியாது என பாதிக்கப்பட்ட மக்களிடம் நலம் விசாரிக்கும் நேரத்தில் இவ்வாறு விஜய் தெரிவித்துள்ளதாக கூறப்படும் தகவலும் கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.